ஹேக்கர்ஸ்னா யாரு? என்னென்ன விதமான ஹேக்கர்ஸ் இருக்காங்க? இதுல நல்ல விஷயமும் இருக்கா? அப்படின்றது எல்லாத்தையும் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஹேக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். ஹேக் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அனுமதி இல்லாத ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய டேட்டாஸையோ, இல்ல அந்த நெட்வொர்க்குள்ள வந்து எப்போ ஊடுருவ வந்து இன்னொருத்தர் முயற்சி செய்றாங்களோ, அது பேர் ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி செய்யறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் அப்படின்னும் சொல்லப்படுவார். ஸோ இந்த ஹேக்கிங்கை யார் செய்றாங்களோ, அவங்க பேர் தான் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பல விதமான டைப்ஸ்லயும் இருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ஹேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹேக்கர் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு தொப்பி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட டேட்டாஸை எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் எடுப்பாங்க. அதை கொண்டு இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்கு காசுனாலும் காசுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே செய்வாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்த பலவிதமான கெட்ட விஷயங்கள் இந்த நெட்வொர்க்கிங்காக இருக்கட்டும், டேட்டாஸ் லீக் ஆகிறதா இருக்கட்டும், அதற்கெல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஹேக்கர்ஸ், ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை தொப்பி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் எப்படி வந்து ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் எடுக்கிறாங்களோ, என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு பார்க்குறாங்களோ, அதே போல தான் இவங்களும் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கம்பெனி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பல முன்னணி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்கை யார் வந்து சீக்கிரமாக ஹேக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காம்படிஷனே வச்சு அதில் வேகமாக வந்து வின் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹேக்கருக்கு ஃபேஸ்புக் டீம்லேயே வந்து வேலையும் கொடுத்துருக்காங்க. இதே போல் மற்ற கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் நிறைய ஹேக்கர்ஸை வந்து வச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்க எப்போ தான் ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு பக்காவான ஒரு விஷயத்தை நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படி இவங்க நினைக்கிற அந்த சமயத்தில் அதுக்குள்ளும் ஏதாச்சும் வந்து லூப் ஹோல்ஸ் இருக்கக்கூடும் அப்படின்றதுனால தான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் மூலியமாக டேரெக்டாக அந்த சாஃப்ட்வேரையோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டையோ ஹேக் பண்ண சொல்லி ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை வந்து அவங்க இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற டைமில் டேரெக்டாக அது எல்லாத்தையுமே பேட்ச் பண்ணுவாங்க. இதே போல தான் எல்லா நெட்வொர்க்ஸும் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இவங்க மிஸ் பண்ணக்கூடிய பல விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு வெளியில் வந்து இன்னும் வேர்ல்டு முழுவதும் பல ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் நிறைய ஹேக்கர்ஸ் இருக்காங்க, ஃபுல் ஆஃப் நாலேஜ். அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து அவங்க மூலியமாகவும் வந்து இது போல கரெக்ஷன்ஸை மேற்கொள்றாங்க. அதற்கு ஈக்குவலாக வந்து ரிவார்ட்ஸ் மணி மூலியமாகவோ இல்லை அவங்களுக்கு டேரெக்டாக ஜாப் கொடுக்கறது மூலியமாகவோ பெரிய பெரிய கம்பெனிஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். கூகுள் பற்றியும் சரி, இல்லை இதே வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இது போல முன்னணி நிறுவனங்கள் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். இது இரண்டுக்கும் மத்தியில் இன்னொரு ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்க யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சைடு வந்து பர்மிஷனும் கம்பெனி சைடில் வாங்க மாட்டாங்க. அதே போல் இவங்க எடுக்கக்கூடிய டேட்டாஸை இந்த சைடு தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நல்லதும் கெட்டதும் கலந்தது அப்படின்னு சொல்லலாம். கெட்டது யாருக்குன்னா கம்பெனி சைடுக்கு, நல்லது யாருன்னா மக்களுக்கு யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்களை வச்சு அந்த ஹேக்கிங் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஹேக்கும் பண்ணிவிடுவாங்க. அதை எடுத்து எங்கேயும் வந்து தவறாகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து தமிழ் படத்தில் ஒரு சில ரீசெண்ட் தமிழ் படங்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நெட்வொர்க் வந்து ஈஸியாக வந்து ஹேக்கும் பண்ணுவாங்க. பட் தவறான விஷயங்களுக்கு கிடையாது, நல்ல விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை யூஸ் பண்ணாமல் கூட போவாங்க. பட் ஹேக்கிங் அப்படின்றது அங்கே நடக்கும் கம்பெனியோட அனுமதி இல்லாமல். ஸோ இவங்களுக்கு கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்ற இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அவங்க செய்யக்கூடிய அதே பணியை தான் வந்து இந்த எத்திக்கல் ஹேக்கிங்கில் வந்து நம்ம செய்வோம். ஒரு ஹேக்கர் யூஸ் பண்ணக்கூடிய அதே டூலை தான் இவரும் யூஸ் பண்ணுவார். என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இவர் கண்டுபிடிப்பார். ஆனால் ஹேக்கர் வந்து தனக்காக அந்த பிளாக் ஹேட் ஹேக்கர் தனக்காக கெட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இவங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வகையில் ப்ளஸ் இவங்க வந்து டேரெக்டாக கம்பெனிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லையும் நல்ல ஒரு வேலையிலையும் இருப்பாங்க. ஸோ நிறைய டாப் கம்பெனிஸ் இது போல எத்திக்கல் ஹேக்கர்ஸை கூடவே வந்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய கம்பெனி சைடில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. இன்னும் இது போக போக வந்து இதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹேக்கிங் அதாவது வந்து இது போல வந்து புது விஷயத்தில் வந்து நான் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா நீங்கள் இந்த எத்திக்கல் ஹேக்கிங்கை நல்லாவே தேடி வந்து படிக்கலாம். ஸோ இதற்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு இது எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும்.